ஏ எப்பா ஒரு வழி அந்த பங்களாக்காரிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே கேட்டுக்கு வந்தாச்சு. ஏ இழுவ, இது கனவா நிஜமானே தெரியலடி. கிள்ளி பார்த்தாதான் தெரியும் போல. எனக்கு இப்போ வரைக்கும் நம்பவே முடியலடி. அந்த பங்களாக்குள்ள மாட்டிட்டு நம்ம அங்க இங்கன்னு ஓடுனது சுத்தினதெல்லாம் எப்பா நினைச்சு பார்க்கவே முடியல. ஏ ஒத்தரோசா, கனவுலாம் இல்லடி, நிஜம்தாண்டி. நம்ம தப்பிச்சிட்டோடி. எனக்கு ஒண்ணுமே ஆகாதுடி. நம்ம பேசாம வீட்டை பார்த்து போயிடலாம். என்னமே இந்த பங்களா பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. ஏ கடவுளே, எல்லா சாமிக்கும் நன்றி கடவுளே. எல்லாரும் நல்லபடியா எங்களை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துட்டியே. அந்த சாமியார் வந்து எலுமிச்சம்பழ தலைதான் இன்னைக்கு நாங்க உயிரே தப்பணும். கடவுளே, எல்லாருக்கும் நன்றி கடவுளே. ஏ செல்லத்தாய்க்கா, தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தினியக்கா. உங்க பேச்ச கேட்காம போனது ஏன் தப்புதான்க்கா. இவ்வளவு வேற இங்க நின்னுட்டு என்ன வந்தாலும் வசனம் பேசிட்டு கிடப்பாளுவே. ஏமா இடத்த காலி பண்ணுவோம்னா கேட்டு தோயிறாளுகளா? நின்று பாரு, மணி கணக்கா இங்கேயே நின்று கதை பேசிட்டு கிடக்காளுவே. உள்ள இருக்கவா வெளியே வந்து இப்போ நம்மளும் எரிச்சாலும் எரிச்சு விடுவா. ஏ சின்ன பொண்ணு, இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா இருடி. பேய் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம்டி. பேய் எப்பவும் பேய் புத்தியை தாண்டி காட்டும். மனுஷங்க எப்பவும் மனுஷங்க தான். பேய் எப்பவும் பேய் தாண்டி. ஆமாக்கா, இப்ப எனக்கு எல்லாம் புரியுதுக்கா. என்னதான் இருந்தாலும் அவ ஃப்ரெண்டு எங்களை ஏமாத்தினாலும் நீங்க தான்க்கா உண்மையான ஃப்ரெண்டு. எங்களை காப்பாத்த எங்களுக்காண்டி வந்திருக்கீங்களாக்கா. ஆமாடி, வேற உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நான் பார்த்துட்டு இருக்க முடியுமாடி? எனக்கு மனசே கேட்கலடி. ஆமா, மனசு கேட்கலையா? மனசு கேட்கலன்னு ஒத்தையில வரணும். சும்மா என்னையெல்லாம் சேர்த்து கூட்டு வந்துட்டு இப்ப பாரு, நம்மளுக்கு தான் முதுகு பெண்டா இருக்குது. ஏமா நிக்க முடியாம நின்று கிடக்கேன். ஏமா பேசியே சாவடிச்சு விடுவாள் போல. அடியே சீக்கிரம் இடத்த காலி பண்ணுவோண்டி. ஆமாடி, இந்த முடியாம சொல்றது கரெக்ட் தான். வாங்கடி, கொஞ்சம் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம். இங்க நின்றுட்டு இருந்தா சரி வராதுடி. இதுக்கப்புறம் இங்க இந்த சைடே தலை வச்சு படுக்க கூடாது. சரிக்கா, வாங்கக்கா போவோம். ஏ உத்தரசா, நீ ஏண்டி இன்னும் வெட்டு வந்த மாதிரி ஆடிட்டு கிடக்கா? அடியே, நானா ஆடுறேன், அதுவே ஆடுதடி. அடியே, அதான் பேயிட்டு இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். வேற என்னடி, நார்மலா இரு. வாங்க, அந்த இடத்த முதல்ல காலி பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கு முதல்ல போவோம். எங்க இருந்து நார்மலா இருக்க பயத்துல அதுவே ஆடுதடி. ஒருவேளை நம்ம உள்ளகில மாட்டியிருந்தோம்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஏதாச்சும் கோடாரி கிடாரி இருந்தா போட்டு ஒரே போடல முடிச்சு சுவாலியை முடிச்சு விடுவா. இல்லைன்னா வாயாலேயே கடிச்சு தின்றுப்பா. ஐயோ, இவ்வளவு வேற வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதையே பேசி சொல்லி சொல்லி பையன் காட்டுறாளுகளே. ஏ சின்ன பொண்ணு, எல்லாம் ஒன்னால தாண்டி. இந்தா ஆரம்பிச்சுட்டு அடியே இழுத்துட்டே அலையாதடி. அங்கிட்டு போய் பேசிக்கலாண்டி. இப்ப தாண்டி வெளியே வந்திருக்கோம். இங்கே வச்சே நம்மளும் பேசி சோழி முடிச்சு விடுவாளுவோ போல. ஆமாடி, எதுனாலும் பிறவு அங்கிட்டு போய் பேசிக்கலாம் போங்கடி. இவ்வளவு என்ன இஷ்டத்துக்கு அந்த ஆள போறாளுவ? அப்ப நம்மள யார் கூட்டு போவா? இங்க தேவையில்லாம நம்மள கூப்பிட்டுட்டு வந்து இங்க இடுப்பு உடச்சு விட்டாளுவ. இந்த செல்லத்தாய் அது பாட்டுக்கு கண்டுக்காம போறாவரு. ஏ செல்லத்தாய், ஐயா அந்த முனி வேற இங்க தானுக்காலோ. இவளை கூட்டு போக வேற மறந்துட்டேன்னா இதுக்கு வேற ஆடுன்னு ஆடுவா. இவளுக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி. என்ன முடியுமா? என்ன நொண்ண முடியுமா? என்ன யார் கூட்டு போவா? நீங்க தானே கூட்டு வந்தீங்க. கூட்டு வந்துட்டு அந்த அம்பு விட்டுட்டு போறியே. நான் மட்டும் நடக்க முடியாம இடுப்பு உடஞ்சு கிடக்கணும் போல. இவன் மட்டும் அவ்வளோ ஆட்டிட்டு நடப்பாவ போல. சரி, நான் வரேன், கோவப்படாத. கோவப்படாம வேற என்ன பண்ணுவாவே? உங்களை தூக்கி வச்சு வேற கொஞ்சம் செய்வாவே. ஒழுங்கா என்ன வீடு போய் சேர்த்து விடுங்க. சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இடுப்பு உடஞ்சு கிடக்கணுமோ தெரியல. ஊனா நம்மளுக்கே அவ்வளவு வினையை வந்து சேருது. இவ்வளவு பண்ற இதுக்கெல்லாம் இவ்வளவு கொண்டு ஆக மாட்டேங்கி நம்மளே போட்டு சாவடிக்குது இந்த பேய். மெதுவா கூட்டிட்டு போங்க, அந்த ஆளை தள்ளாதியே. ஏடி, மெதுவா பொறுமையா தாண்டி கூட்டு போறேன், மெதுவா வா. சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியில நம்மளுக்கு தான் ஏதாச்சும் அப்படியே ஒண்ணு ஆயிருது. என்னடி, அந்த இடத்த விட்டு பாதி தூரம் நடந்து வந்தாச்சு, இப்போ இருட்டா இருக்கு. அதானே, ஐயோ ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கீங்கக்கா. அட பைத்தியங்களா, ஒன்னும் நடக்கலடி. நம்ம காலையில 10 மணிக்கு பங்களாக்குள்ள போனோம். நைட் ஆயிட்டு போலடி. இப்போ நைட் ஆயிட்டு அவ்வளோ ஒரு ஆள் புழக்கம் உள்ள பத்தியா. அவ்வளோ வீட்டுக்குள்ள அவ்வளோ தூக்க போயிட்டாவே. நம்ம நைட்டு வர பங்களாக்குள்ளேயே கிடந்திருக்கோண்டி, அங்க இங்கன்னு சுத்திட்டு. ஏ சின்ன பொண்ணு, என்னடி சொல்ற? காலையில இருந்து நைட்டு வர ஒன்னும் திங்காம சோறு தண்ணி இல்லாம அந்த பங்களாக்காரிக்கு பயந்தா சுத்திட்டு நடந்திருக்கோம். அட ஆமாடி, அவளுக்கு பயந்து இந்த ஆக்கத்துல இருந்திருக்கும். நேரமும் தெரியாம ஒன்னும் தெரியாம. சரிடி, எதனால நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல, மயக்கமே வர்ற மாதிரி இருக்கு. வீட்டை பார்த்து போவோண்டி. ஆமாடி போவோம். எங்க நெட்ட மாமா வேற பாவம் எனக்கு காட்டி காத்து கிடப்பாரு. ஏ உத்தரோசா, என்ன ஏண்டி இழுத்துட்டே இருக்கா? ஊருக்குள்ள போறோம், எவ்வளோச்ச பார்த்து எது நினைப்பா? ஒழுங்கா இருடி. ஏக்கோ, அதாங்க நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். என்ன அறியாமையே ஆடிட்டு கிடக்குக்கோ. விட்டு அந்தால மணி கணக்குல பேசிட்டு கிடப்பே போலியே. வாங்க போய் தொலைவோம். ஏ முனி, உனக்கு இருக்குடி கச்சேரி, பாத்துக்கிறேன் உன்னை. என்னென்ன பேச்செல்லாம் பேசினா கொஞ்சம் நெஞ்சமா மரியாதை கொடுத்தியாடி எனக்கு. ஐயா, செல்லத்தாய் மூஞ்சி எப்படி உருன்னு இருக்கு வேறு. நம்மள இன்னைக்கு கிழிச்சு தொங்கோடாம விடமாட்டா போல. உள்ள வேற கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசணும். ஏ செல்லத்தாய் வா செல்லத்தாயின்னு ரொம்ப மடத்தனமாலாம் பேசிவிட்டோம். செல்லத்தாய்க்கா, என்னக்கா இப்படி கோவப்படுறியே? நான் உங்க நல்லதுக்காண்டி தானே அப்படி பேசினேன். வேறனே அப்படியே நடிச்சு தள்ளு. ஏதோ நல்லதுக்கு பேசுற மாதிரி நடிச்சு பேசுறா. அதால ஏ செல்லத்தாய் வா செல்லத்தாயின்னு ஒரு மரியாதை இல்லாம பேசிவிட்டு எப்படி ஏமாத்துற பேரு. உனக்கு இருக்குடி, ஒரு நாள் இருக்கு உனக்கு. போங்கக்கோ, நானே முதுகு வளைஞ்சு போய் கிடக்கேன். என்ன போயிட்டு இப்படி சட்டை கிழக்கிய? போங்கக்கோ. இப்படி அழுதழுதே நடிச்சிட்டு திரி. நல்ல நேரத்துக்கு தான் மாத்தி மாத்தி பேசிட்டு நீலாம் ஒரு மனுஷியா? என்ன சொன்னாலும் விட மாட்டா போலயே.
நண்பர்களே, வீடியோ எடிட் பண்ணுற ஆப் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். நாளையிலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வீடியோவில் பார்க்கலாம். சாரி நண்பர்களே, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. ஆமா நண்பர்களே, ஆப் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க் ஆகுது, அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் ஆகாம போயிருது, அப்புறம் 2 மினிட்ஸ் ஒர்க் ஆகுது. நானே அந்தந்த கேப்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நாளைக்கு உங்களுக்கு நல்லா கரெக்டா வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் நண்பர்களே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மித்ரா குட்டி. நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஹாய் இதயா, ஹாய் கவினிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் விஜி, ஹாய் மகிஷாலினி, ஹாய் நிவேதா, ஹாய் பீர், ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் சௌந்தர்யா, ஹாய் இர்ஃபான், ஹாய் ரத்னா, ஹாய் யோகேஷ், ஹாய் விவேதா. ஹாய் கருப்பசாமி, ஹாய் முத்துசெல்வி, ஹாய் முத்து மாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி.